வணக்கம். நீங்க எப்போவாச்சும் ஒரு போஸ்டரை பார்த்துட்டு இதுல என்னதான் சொல்ல வராங்கன்னு ஒரே குழப்பத்தோட நின்னு இருக்கீங்களா? அதிலும் குறிப்பா நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு மொழியிலயோ அல்லது ஒரு கலாச்சாரத்திலயோ இருந்தா அதை புரிஞ்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? இன்னைக்கு நாம அப்படியான ஒரு அறிவிப்பை எடுத்து அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்க போறோம். இதுதான் அந்த அறிவிப்பு. பார்த்த உடனே நிறைய வண்ணங்கள், ஏகப்பட்ட எழுத்துக்கள், ஒரு முனிவரோட படம்னு கண்ணை நிறைக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா இதுக்குள்ள என்னதான் செய்தி ஒளிஞ்சிருக்கு? வாங்க ஒரு புதிரை விடுவிக்கிற மாதிரி இதை நாம ஒன்னா சேர்ந்து அவிழ்க்கலாம். இந்த அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன? இது என்ன மாதிரியான நிகழ்வு? இதோட முக்கியத்துவம் என்னன்னு எல்லாத்தையும் இப்ப நாம கண்டுபிடிக்கலாம். சரி, முதல் கேள்விக்கு வருவோம். இந்த நிகழ்வோட மைய நோக்கம் என்ன? இது எதற்காக நடத்தப்படுது? இதோட தலைப்பே நமக்கு முதல் க்ளூ கொடுக்குது பாருங்க. உலக நன்மைக்காக 9வது சிவபுராண கூட்டு பிரார்த்தனை. இதிலிருந்து ரெண்டு முக்கியமான விஷயம் நமக்கு உடனே தெரிய வருது. ஒன்று, இந்த பிரார்த்தனை ஒரு தனிப்பட்ட நபருக்காகவோ குடும்பத்துக்காகவோ இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தோட நல்லதுக்காக. ரெண்டாவது, இது ஏதோ முறையா நடக்கிற நிகழ்வு இல்ல, இதுக்கு முன்னாடியும் இது நடந்திருக்கு. அப்போ கூட்டு பிரார்த்தனைன்னா என்ன? சிம்பிளா சொன்னா இது வெறும் ஒருத்தர் ரெண்டு பேர் செய்யற வழிபாடு இல்ல. ஒரு பெரிய சமூகம், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல கூடி ஒரே நோக்கத்துக்காக, அதாவது இந்த உலகத்தோட நன்மைக்காக மனமொன்றி பிரார்த்தனை செய்யறது. இது அந்த மக்களோட ஒற்றுமையையும் அவங்களோட பொதுவான நம்பிக்கையும் ரொம்ப அழகா காட்டுது. இந்த பிரார்த்தனையோட மைய புள்ளியே சிவபுராணம் தான். சிவபுராணம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தோட ஒரு முக்கியமான பகுதி. சிவபெருமானை போற்றி பாடும் ஒரு புனிதமான தமிழ் துதி. யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே குரல்ல ஒரே உணர்வோட இந்த சக்தி வாய்ந்த பாடலை பாடும்போது அதிலிருந்து வர்ற அந்த நேர்மறை அதிர்வுகள் உலகிற்கு நன்மை தருங்கிறது தான் இதோட ஆழமான நம்பிக்கை. அடுத்ததா இந்த நிகழ்வு எப்போ நடக்குது, இன்னும் முக்கியமா ஏன் நடக்குதுன்னு பார்க்கலாம். எல்லா விஷயத்துக்கும் ஒரு பின்னணி கதை இருக்கும் இல்லையா? இந்த 9ஆம் எண் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன விவரம் மாதிரி தெரியலாம், ஆனா அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. இது முதல் முறையா நடக்கிற நிகழ்வு இல்ல, இது 9வது முறையா தொடர்ச்சியா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதுவே இந்த நிகழ்வு அந்த சமூகத்துல எவ்வளோ ஆழமா வேரூன்றி இருக்குன்னு நமக்கு காட்டுது. இந்த பிரார்த்தனைக்கான முக்கியமான காரணம் இங்கதான் இருக்கு. போஸ்டர்ல பாத்தீங்கன்னா, குருநாதர் அகத்திய பெருமான் ஜீவநாடியில் அளித்த உத்தரவின் பேரில் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ஒரு மிக முக்கியமான தகவல். அதாவது அகத்தியர் என்ற மகாமுனிவர் ஜீவநாடி மூலமா கொடுத்த தெய்வீக கட்டளையின் பேரில் இந்த நிகழ்வு நடக்குதாம். இதனால இது வெறும் ஒரு சமூக முயற்சி மட்டும் இல்ல, இது ஒரு தெய்வீக கடமையா பார்க்கப்படுது. இதுல கலந்துக்கிறவங்களுக்கு இது இன்னும் ஒரு ஆழமான அர்த்தத்தை கொடுக்குது. கலந்துக்க விரும்புறவங்களுக்கு தேதி, கிழமை, எல்லா விவரங்களும் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. ஏப்ரல் 19, 2026 ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்வு நடக்குது. வார இறுதியில அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வச்சிருக்கிறது நிறைய பேர் கலந்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும்னு யோசிச்சு செஞ்சிருக்காங்க. இப்ப நாம இடம் மற்றும் நேர விவரங்களை பார்க்கலாம். ஒரு நிகழ்வுக்கு போறதுக்கு இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இல்லையா? நிகழ்வு திருவண்ணாமலையில இருக்கிற ஆண்டாள் சிங்காரவேலு திருமண மண்டபத்துல நடக்குது. திருவண்ணாமலைனாலே அது ஒரு பெரிய ஆன்மீக மையம். அதனால இந்த மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கு இந்த இடத்தை தேர்வு செஞ்சிருக்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கு. இந்த நேர அட்டவணை காலையில 8 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும். இதுல இருந்தே தெரியுது, இது ஏதோ ஒரு சில மணி நேர பூஜை இல்ல. இது ஒரு முழு நாள் ஆன்மீக அனுபவம். நாள் முழுக்க மக்கள் தங்களை அர்ப்பணிச்சு கலந்துக்கிற மாதிரி இந்த நிகழ்வை வடிவமைச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த நிகழ்வோட உண்மையான வீச்சு எவ்வளவு பெருசுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த தொடர்பு எண்களே ஒரு பெரிய சாட்சி. உண்மையை சொல்லணும்னா இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் தான் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. தொடர்பு பட்டியலை பாருங்க. வெறும் ஒரே ஒரு ஊருக்கு இல்ல, சென்னை, ஈரோடு, கோவை, மதுரைன்னு தமிழ்நாட்டோட பல மாவட்டங்களுக்கும் தனித்தனி எண்கள் கொடுத்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முயற்சின்னு இது காட்டுது. இது ஒரு மாநிலம் தள்ளுவிய சமூக நிகழ்வு. சரி, இவ்ளோ பெரிய ஒரு நிகழ்வு முன்னின்று நடத்துவது யாரு? அறிவிப்பின் இறுதியில இபி ஸ்டாஃப்ஸ்னு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட துறையை சேர்ந்த ஊழியர்கள் ஒன்னு சேர்ந்து அவங்களோட வேலைக்கு அப்பாற்பட்டு இவ்ளோ பெரிய ஒரு ஆன்மீக நிகழ்வை நடத்துறது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. இது அவங்களோட சமூக பொறுப்புணர்வையும் ஒற்றுமையும் காட்டுது. கடைசியா, ஒருவேளை நீங்க இந்த நிகழ்வுல கலந்துக்க விரும்பினா ரொம்பவும் பயனுள்ள ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அந்த இடத்துக்கு எப்படி போறது? வழிகாட்டுதல்கள் ரொம்ப எளிமையா அழகா இருக்கு. முதல்ல திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். அங்கிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அல்லது கலசப்பாக்கம் போற டவுன் பஸ்ல ஏறலாம். அப்படி இல்லைன்னா நேரடியா அந்த மண்டபத்துக்கே போற ஷேர் ஆட்டோவிலையும் போயிடலாம். வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும்.
இந்த முழு விளக்கத்தையும் முடிக்கும்போது நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வி எழும்புது. நாம எல்லாரும் டிஜிட்டல் திரைகளுக்கு பின்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல ஒரே நோக்கத்துக்காக நேரடியாக ஒன்று கூடும் நிகழ்வுகளோட உண்மையான சக்தி என்னவா இருக்கும்? இது நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்.